ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். பாருங்கள், பெருமாளோட இந்த வீடியோவை நான் வரவேற்கிறேன். பாருங்கள், இது எங்கே எடுத்ததுன்றதை பார்த்து தான் அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கிறேன். இது வந்து சென்னையில் பள்ளிக்கரணையில் என் தம்பி வீட்டுக்கு போயிருந்தேங்க. அவனுக்கு 25வது கல்யாண நாளுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் எல்லோரும் அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லோரும் சேர்ந்து திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு வேன் வச்சுட்டு போனோங்க. அதை தான் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த பெருமாள் பார்த்தா எனக்கு அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருக்குது. அங்கே எடுத்துக்கிட்ட ஒரு கிளிப்ஸை தான் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். இந்த கோயிலே நின்று எல்லோரும் எடுத்துக்கிட்டோம். தம்பி ஒய்ஃபு, அக்கா, நான், எங்கள் வீட்டுக்காரு, அப்புறம் என் தம்பி ஒய்ஃபு, அப்புறம் அவனுக்கு ஒரு பொண்ணு காவியான்னு. இப்போ நான் நிறையா வீடியோவில் போட்டிருப்பேன். இவன் தான் காவியா. இதுதான் தம்பி ஃபேமிலி. அதுக்கப்புறம் சின்ன தம்பி ஃபேமிலியும் இருக்கும். அவனுக்கு ஒரு பையன் சஞ்சய்னு, அவனையும் போட்டிருப்பேன். பாருங்கள், இது என் சின்ன தம்பியோட பையன் சஞ்சய், பெரிய தம்பியோட பொண்ணு காவியா. இது அக்கா, என் சின்ன தம்பி, பெரிய தம்பி எல்லோரும் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கிளிப்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் நான். இது வந்து என் தம்பி ஒய்ஃபோட அண்ணா அண்ணி. இது எங்கள் அக்கா பொண்ணு வந்து கிஃப்ட் கொடுக்கும்போது எடுத்த ஒரு கிளிப்பு தான் இது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இதுக்காகவே நாங்கள் ஒரு 4 days போய் சென்னையில் தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். ஏன்னா என் தம்பியும் துபாயில் இருக்கான். இதுக்காக தான் வந்தான். அவன் 1 month லீவ் போட்டு வந்தான். அவனும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவான். அதனால் எல்லாம் ஃபேமிலியோட கொஞ்சம் நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு கல்யாண நாளில் வந்து அந்த மந்த் லாஸ்ட்டில் தான் வந்துச்சு. எல்லோரும் போகிறோம் பாருங்கள் வேனில். ஜாலியாக ஹாப்பியாக எல்லாம் டான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு சின்ன தம்பி பையன் வந்து டான்ஸ் கற்றுக்குறான். அவன் சாண்டி மாஸ்டர் கிட்ட கற்றுக்குறான். நிறையா விஜய் டிவியில், ஜீ தமிழ்லலாம் டான்ஸ் ஆடியிருக்கான். நிறையா ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுவான். அவன் கூட தான் போயிட்டு நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு வந்தான். எனக்கு ஒரு ரீல்ஸ் எடுக்கவும் ஆடி காமிச்சு ரீல்ஸ் போட்டிருந்தோம் ஒரு சின்னதாக. அவன் சொல்லி கொடுத்தான். அதை வந்து கொஞ்சம் சும்மா லைட்டாக செஞ்சு ஒரு ரீல்ஸ் கூட போட்டோம், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பெரிய தம்பியோட கல்யாண நாள் வேன்லேயே களைக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரான ஒரு வைப்பு. எல்லாம் டான்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக போனோம் கோவிலுக்கு. அந்த கோவிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு போகிறேன். அதான் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து திருவிடந்தை, பள்ளிக்கரணையிலேருந்து கரெக்டாக 25 கிலோமீட்டர் இருக்குது. திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயில் வந்து. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அந்த சுவாமியை பார்க்கும்போது லக்ஷ்மியை தூக்கி வச்சுருந்தார் அந்த சுவாமி. அவ்வளோ அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அது வந்து மூலவரை வந்து நம்ம எடுக்கக்கூடாது இல்லைங்களா, கர்ப்பகிரகத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கலை. அதனால் உங்களுக்கு ஃபோட்டோ வாங்கி அதை வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஃபோட்டோ எடுத்து. இந்த மாடு பாருங்கள், குட்டி மாடாக இருக்குது, போய் முட்டுது எல்லாரையும். நாங்கள் எல்லாம் மாலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. போயிட்டு அந்த மாலையெல்லாம் சாப்பிட போகுது. சரி, அதனால தான் அதை வந்து கொஞ்சம் திரட்டி விட்டாங்க. அழகாக அது குட்டி சைஸ், இந்த மோடி வச்சுருப்பாரே குட்டி மாடோட, அது மாதிரி இருக்குது. அந்த வெரைட்டி மாதிரி இருந்துச்சு. சின்ன பசு. உங்களுக்கு வெளியில் கொடிமரம் காமிச்சிருப்பேன். அது வந்து வெளி என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் உள்ளார வந்தால் இது வந்து கோயிலுக்கு போகிற வழி தான். அது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் இது. அது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ வந்து கவுண்டர் மாதிரி வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அங்கே போயிட்டு 2 பேரும் மாலை மாற்றிக்கிட்டும் செய்யலாம். இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னால், கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் மாலை வாங்கிட்டு போகணும். இங்கே அர்ச்சனை பண்ணி அந்த மாலை தருவாங்க. கல்யாணம் அதை எடுத்து போய் வீட்டில் வச்சுக்கணும். கல்யாணம் ஆனவொடனே மாப்பிள்ளையோட அந்த மாலையை வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரணும். இந்த கும்பகோணத்தில் திருமணஞ்சேரிலாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இந்த கோயில் வந்து ஃபேமஸ் போல இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு மாலை போட்டுட்டு போவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனோடனே கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் அப்படின்றது ஐதீகம். நித்திய கல்யாண பெருமாள் இவங்க. இதில் வந்து வராகர், ஆதி வராகர் தான் வந்து மூலவர். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். உங்களுக்குன்னே இதான் மூலவர். ஆதி வராகர் லக்ஷ்மி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அதுவும் நேரில் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இது வந்து பிரகாரத்தில் இருக்கிற ஒரு லக்ஷ்மி. இதில் வந்து அம்பாள் என்னென்னா கோமலவள்ளி தாயார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள். இது பள்ளிக்கொண்ட பெருமாள் இருந்துச்சு. அதையும் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு இருந்தேன்.
இதெல்லாம் வந்து சுற்றி வரும்போது இப்போ நம்ம போகிறோம் பாருங்கள், இங்கே தான் வந்து கோமலவள்ளி தாயார் சந்நிதி, அதாவது மகாலட்சுமி மாதிரி கஜலட்சுமி இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி இருக்காங்க அம்பாள். அவ்வளோ அழகாக இருக்காங்க அம்பாள். இருந்தாலும் அதுவும் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு நான் தூரத்துலேருந்து எடுத்திருக்கேன். இங்கே கோமலவள்ளி தாயார்னு கஜலட்சுமி தான் இருக்கா அம்பாள். இப்போ நம்ம சுற்றி வரோம். நெல்லி மரம் தான் இங்கே ஸ்தல விருட்சம் போல இருக்குது. இப்போ இது பிரகாரம் சுற்றி வர்றதுங்க, அப்படியே நான் எடுத்துருக்கிறேன். பிரகாரம் சுற்றி வர்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோவில் போயிட்டு வந்தது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. தம்பி ஒய்ஃபும் மாலை மாற்றிக்கிட்டாங்க, அர்ச்சனை பண்ணாங்க. ரொம்ப நல்லா நிதானமாக பண்ணாங்க. எல்லா கோவிலும் போகிற மாதிரி தள்ளுங்கன்னு அதெல்லாம் எந்த ஒரு ஹரிபரியும் இல்லை. நாங்கள் அங்கேயே 5 நிமிஷம் நின்று நல்லா பெருமாளை தரிசிச்சுட்டு வந்தோங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த ஆதிவராகர் லக்ஷ்மியை அப்படியே தூக்கி வச்சிருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் ஒரு 5 அடி உயரத்தில் ஆஜானு பாகுவாக பெருமாள் இருக்கார். அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப திருப்தியாக நாங்கள் வந்து நிதானமாகவும் திருப்தியாகவும் கும்பிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போகாத ஒரு கோவில் தான், சென்னை தான். இருந்தாலும் நான் இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போனதில்லை. தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு கோவில். ஆதிவராக பெருமாள், லக்ஷ்மி, கோமலவள்ளி தாயார், அம்பாள் இருக்கிறாங்க. இது வந்து ஆண்டாள், பிரகாரத்தில் இருக்கிற ஆண்டாள் சந்நிதி. இது அப்படி சுற்றி வரும்போது இருந்த விக்கிரகம்லாம் அந்த கோவில்லாம் நான் எடுத்துக்கிட்டேங்க. மூலவர் ஒண்டி தான் எடுக்கலை. கோமலவள்ளி தாயாரும் ஆதிவராக பெருமாளும் தான் நான் எடுக்கலை. மற்றபடி எல்லாம் எடுத்தேன். இது வந்து கோவில் முடிச்சுட்டு நாங்கள் ஆப்போசிட்டில் இந்த கோவளம் பீச்சுக்கு வந்தவங்க. கோவில் எல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே இருந்துச்சு. இது மச்சாவதாரத்தில் இது கடல்லையே கிடச்ச ஒரு சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த சைடில் ஒரு பள்ளிக்கொண்ட பெருமாளும் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பாங்க பிள்ளைக்கு. மீன்லாம் நிறையா அந்த கலந்துச்சுங்க. அங்கே மீன் பிடிச்சதுனால போட்டுருவாங்களா இல்லை இதெல்லாம் கரை ஒதுங்கினாதான்னு தெரியல. நல்லா பெரிய பெரிய மீன், இந்த பஃபர் ஃபிஷ்ஷுன்னு அது மாதிரிலாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு சரியாக பேர் தெரியல. நான் கூட ஒரு இடத்துல வந்து திருக்க மீன் காமிப்பார் எங்கள் வீட்டுக்கார். நான் வவ்வால்னு நினச்சிட்டு வவ்வால்னு சொன்னேன். இந்த ஸ்டிங்ரேன்னு திருக்க மீன் அதெல்லாம் கீழே கிடந்துச்சு. அங்கே ஃபுல்லாக மணலில் நண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள் இதெல்லாம் கிடந்துச்சு. ஒருவேளை மீன் பிடிச்சிட்டு வேணாங்கிறத போட்டாங்களா இல்லை வந்து இந்த அலையில் வந்து ஒதுங்கி இருக்குதா என்ன தெரியல. நிறைய நண்டு, நிறைய மீன் அதெல்லாம் இருந்துச்சு. பாருங்க, இதோ காமிக்கிறாங்க பாருங்கள். இது வந்து ஸ்டிங்ரே தான். இது நான் கூட வவ்வால்னு நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. வவ்வால் இப்படி இருக்காது இல்லைங்களா. அதெல்லாம் அங்கே இந்த பீச்சில் நிறையா கடந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டே அங்கேயே தான் ஒரு ரீல்ஸ் கூட எங்கள் தம்பி பையன் சொல்லி கொடுத்தான். அந்த வண்டிக்கார சொந்த ஊர் மாதிரின்னு கேப்டன் பாட்டு. அது சும்மா கொஞ்சம் செஞ்சுட்டு சும்மா ஒரே ஒரு 2 ஸ்டெப்பு தான், ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் சொல்லி கொடுத்தான். அது செஞ்சோம். என் தம்பி பொண்ணும் ஆடுறேன்னா அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் ஷை ஆகிடுச்சு. அவள் ஆடலை, எப்படின்னு எல்லாம் கேட்டால் ஆனால் ஆடலை. அப்புறம் போய் நாங்கள் பீச்சில் போய் எல்லாம் நின்று ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவோங்க. அங்கேயே அந்த பீச்லேயே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க. மீன் பிடிக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க. வலையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பிச்சு. அந்த போட்டுக்கிட்ட கூட நின்று நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த போட் கிளம்புறதும். எல்லாம் தள்ளி விட்டு கிளம்புனாங்க. அதில் பாவா எல்லோரும் போய் இந்த பீச்சில் போய் கால் நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கே ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அங்கே எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஹோட்டலுக்கு போய், ஹோட்டல் சங்கீதான்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே போய் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனோம். நாங்கள் கல்யாண நாள் வந்து ரொம்ப சிறப்பாக முடிவடைஞ்சிதுங்க. ரொம்ப ஹாப்பியாகவே என்ஜாய் பண்ணோம். அது எல்லா ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் நான் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த திருவிடந்தை பெருமாளும் ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஆஜானு பாகுவா. அப்படியே லக்ஷ்மியும் பெரிய உருவமாக தான் இருந்துச்சு, பெரிய சிலையாக தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எங்கள் வீட்டுக்கார் நிறைய கீழே மீன், நான் தான் சொன்னேனே நிறைய மீன் சதறி கிடந்துச்சு. அதில் எடுத்து சும்மா போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது தாங்க அவன் சொல்லி கொடுத்துட்ருந்தான். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தான். சும்மா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நாங்கள். சும்மா இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் தானேங்க, சின்ன சின்ன சந்தோஷங்கள். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான். அது வந்து அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பீச்சில் எங்களை தவிர வேறு யாரும் இல்லை.
அந்தாண்ட போட்டுக்கிட்ட அந்த மீனவர்கள்லாம் அந்த நெட்டெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி நாங்கள் தான் இருந்தோம், வேறு யாரும் இல்லை அந்த பீச்சில். அதனால் சூப்பராக இருந்து என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. எங்கள் குரூப் எல்லாம் இருந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் இந்த டான்ஸை வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேயும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போல் ஒரு அழகான காணொளியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன். இங்கே இது மாதிரி அழகாக இந்த கல்லெல்லாம் இருந்துச்சு. அது மேலெல்லாம் நின்று கூட என் தம்பி பையன் ஃபோட்டோ எடுத்தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பாறையெல்லாம் இருக்கிறது. அதுக்கு அந்தாண்ட மீன்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க. மீன்லாம் வாங்கினாங்க அன்னைக்கு. நண்டு மீன் இதெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வலையில் பிடிச்சி அங்கேயே வித்துட்டு இருந்தாங்க. அதுவும் போய் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க. நன்றி.